நீதானே எந்தன் பொன் வசந்தத்தின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. சார், இந்த வீட்ல நிறைய பேர் வந்து தங்கியிருந்த மாதிரி தெரியுதே. சார், உங்ககிட்ட தான் கேக்குறாங்க. இந்த வீட்ல நிறைய பேர் தங்கி இருந்தாங்களா? இப்ப எல்லாரும் எங்க போயிருக்காங்க? எல்லாரையும் அனுப்பிட்டீங்களா? ஐ மீன் வெளியில அனுப்பிட்டீங்களா? மிஸ்டர் பங்கஜ், இது கெஸ்ட் ஹவுஸ் தானா? சூரிய பிரகாஷ் எக்ஸ் ஒய்ஃப் தேவநந்தினி வாழ்ந்த வீடுன்னு வேற சொல்றாங்க. இங்க எதுக்கு இவ்வளவு பேர் தங்கி இருந்தாங்க? சார், அது பர்சனல். வசந்தி, இது சரியா வராது. நீங்க மீடியா வர சொல்லுங்க. சூரிய பிரகாஷ் போலீஸிடம் அடாவடின்னு ஒரு நியூஸ் போட சொல்லுங்க. சார், நோ ப்ளீஸ் வெயிட். இங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு 3 நாளா ஒர்க் பண்ணோம். ப்ராஜெக்டா? அதுவும் கெஸ்ட் ஹவுஸ்னு மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இங்க வச்சா ரொம்ப புதுசா இருக்கே சார். சீரியஸ் ப்ராஜெக்டா இல்ல ரொமான்டிக் ப்ராஜெக்டா? ரொமான்டிக் ப்ராஜெக்ட்னா எதுக்கு இவ்வளோ பேரு? எங்க ஆஃபீஸ்ல எல்லாம் புதுசா தான் பண்ணுவோம். ஐ மீன் வெரி இன்னோவேட்டிவ். குட் குட் குட். வேற என்ன இன்னோவேட்டிவ் திங்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க? எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டா இப்பவே இந்த விசாரணை முடிச்சிடலாம். அது ஒரு ரஷ்யன் ப்ராஜெக்ட் சார். அதோட டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ண முடியாது. இட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். ஒன்று பர்சனல், இல்லைன்னா அஃபிஷியல் கான்ஃபிடென்ஷியல். இன்ட்ரெஸ்டிங். இங்க வேற என்னலாம் பண்ணீங்க? வெறும் ப்ராஜெக்ட் மட்டும்தானா இல்ல? எஸ் சார், வெறும் ப்ராஜெக்ட் மட்டும்தான். அப்புறம் என்ன பண்ணீங்க? கொலையுமா? இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. என்ன வசந்தி பட்டுன்னு கேட்டீங்க? சாருக்கு கோவம் வந்து அத பர்சனல்னு சொல்ல ஓ, போறேன். நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வந்திருந்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் வேஸ்ட். நாங்க ஒரு முடிவோட வரல. நீங்க கோஆபரேட் பண்ணலனா இங்க இருந்து ஒரு முடிவோட தான் போவோம். சும்மா எடக்காலாம் பேசாதீங்க. நான் ஒரு போலீஸ். எடக்கா பேசுறது தான் என் தொழிலே. சீண்டி விட்டீங்கன்னா அப்புறம் அடக்கவே முடியாது. நான் கொஞ்சம் வேற மாதிரி போலீஸ். அரக்கு இருக்குன்னு டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிறேன். மிஸ்டர் பங்கஜ், நாங்க வந்ததுல இருந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் கிட்ட பேசுற மாதிரியே பேசல. இது உங்களுக்கும் உங்க கம்பெனிக்கும் நல்லதே கிடையாது. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது எங்களுடைய கடமை. நாங்க சொல்லிட்டோம். அப்பவும் புரியலனா சாருக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். சாரி சார், நான் நிச்சயம் கோஆபரேட் பண்றேன். ரியலி சாரி. சரி சார், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கோங்க. கடைசியா ஒரு வாரத்துல இங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேரும் இன்னும் 1/2 an hourல இங்க இருந்தாகணும். அத்தனை பேர்கிட்ட நான் விசாரிக்கணும். சார், எல்லாரையும் வர சொல்லணுமா? அவங்க எல்லாம் கிளம்பி 1 hour தான் சார் ஆகுது. அதுக்குள்ள எப்படி எல்லாரையும் திரும்பி வர சொன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் சார். சான்ஸ் இல்ல சார். நீங்களே கூட்டு வந்தா நல்லா இருக்கும். இல்லனா போலீஸ் வச்சு தான் கூட்டு வர வேண்டியிருக்கும். அப்படி கூட்டிட்டு வந்தா இங்க கூட்டிட்டு வர மாட்டோம். எங்களோட சீக்ரெட் என்கொயரி சென்டருக்கு தான் கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். சீக்ரெட் சென்டரா? உங்களுக்கு தெரியாத நிறைய இடங்கள் எங்க கிட்ட இருக்கு. வசந்தி, அவர் எல்லாரையும் வர சொல்லட்டும். நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கலாம். அவரு அவங்க ஸ்டாஃப் எல்லாம் வர சொல்லனா நீங்க என்ன பண்றீங்க? நம்ம ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி சூரிய பிரகாஷ் ஆபீஸ்க்கு போக சொல்லுங்க. அங்க இருந்து அவங்க எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஆபீஸையே ஒட்டு மொத்தமா தூக்குனாதான். நோ 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 சார். நான்
எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர சொல்றேன் சார். நீதானே எந்தன் பொன் வசந்தத்தின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க. இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.